மகாபாரதம் இதுல எத்தனையோ கதைகள், எத்தனையோ மர்மங்கள் இருக்கு. அதுல ரொம்பவே சோகமான ஒரு முடிவுன்னா அது உபபாண்டவர்களோட மரணம் தான். ஆனா அவங்க ஏன் அப்படி ஒரு இளம் வயசுல சாகணும்? அதுக்கு பின்னாடி பல ஜென்மங்களா தொடர்ற ஒரு சாபத்தோட கதை இருக்கு. வாங்க, இன்னைக்கு அந்த மர்மத்தை தான் நாம பார்க்க போறோம். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது. பாண்டவர்களோட அந்த 5 மகன்களும் ஏன் சின்ன வயசுலயே அதுவும் இவ்ளோ கொடூரமா இறந்து போனாங்க? இதுக்கு என்ன காரணம்? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க நாம முதல்ல குருக்ஷேத்திர போர்ல அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஏன்னா அங்கதான் இந்த கதையோட முக்கியமான புள்ளி இருக்கு. இவங்க வெறும் சாதாரண குழந்தைங்க இல்லைங்க. பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த 5 மகன்கள். இவங்கள உப பாண்டவர்கள்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்துல பெரிய இளவரசர்களா வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அநியாயமா தூங்கிட்டு இருந்தப்பவே அஸ்வத்தாமனால கொல்லப்பட்டாங்க. அவங்களோட மரணம் ஒரு பெரிய கேள்விக்குறிய விட்டுட்டு போச்சு. இந்த சோகத்துக்கான காரணம் அவங்களோட வாழ்க்கையில இல்ல. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா இதுக்கு காரணம் பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது திரேதா யுகத்துல நடந்த ஒரு சம்பவம். நம்ம கதை இப்போ அரிச்சந்திரன் கிட்ட போகுது. திரேதா யுகத்துல வாழ்ந்த ஒரு மன்னன். சத்தியம், நேர்மை, நீதி இதுக்காக எதை வேணாலும் செய்வாரு. அந்த அளவுக்கு வாக்கு தவறாதவர். அப்படிப்பட்ட அரிச்சந்திரன் ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவரோட ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க யாக தட்சணைன்னு ஒன்னு தர்றதா தெரியாம ஒரு வாக்கு கொடுத்துடுறாரு. ஆனா அந்த வாக்குக்கு அவர் கொடுக்க போற வேலை என்னன்னு அப்ப அவருக்கு தெரியாது. விஸ்வாமித்ரர் சும்மா இல்ல, அரிச்சந்திரன் கொடுத்த வாக்க வச்சு அவரை ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கினார். உன் ராஜ்யத்தை கொடுன்னு கேட்டாரு, அரிச்சந்திரனும் கொடுத்தாரு. ஆனா அதோட நிக்கல, தனியா தட்சிணை வேற வேணும்னு கேட்டு அவரை நாட்டை விட்டு வெளியே போக வச்சுட்டாரு. கொடுத்த ஒரு வார்த்தைக்காக அரிச்சந்திரன் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா? முதல்ல ராஜ்யத்தை இழந்தாரு, அப்புறம் நாட்டை விட்டு வெளியேறினாரு. அதுவும் போதாதுன்னு தன் மனைவி மகனையே வித்தாரு. கடைசியில தன்னையே வித்து ஒரு அடிமையா ஆனாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு வாக்குக்காக இவ்ளோ பெரிய தியாகம். அரிச்சந்திரனுக்கு இந்த கொடுமையெல்லாம் நடந்துட்டு இருந்தப்ப எல்லாரும் பயத்துல அமைதியா தான் வேடிக்கை பார்த்தாங்க. ஆனா எல்லாரும் அப்படி இல்ல. அங்க விஸ்வதேவர்கள்னு 5 தேவலோகவாசிகள் இருந்தாங்க. அவங்க அரிச்சந்திரனுக்கு நடக்கிற இந்த அநியாயத்தை பார்த்தாங்க. அவங்களால விஸ்வாமித்திரரோட செயல்களை பார்த்து சும்மா இருக்க முடியல. அதனால யாருக்கும் பயப்படாம அவங்கக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இந்த பாவிக்கு என்ன கதி கிடைக்குமோன்னு. அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன கேள்வி விஸ்வாமித்திரர் காதுல விழுந்துடுச்சு. அந்த ஒரு வார்த்தை போதும் மகா கோபக்காரரான விஸ்வாமித்திரரோட கோபத்தை கிளறிவிட, அவரோட பயங்கரமான சக்தி வெளிப்பட அந்த ஒரு நொடி போதுமானதா இருந்துச்சு. தன்னையே விமர்சனம் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு திமுறா நீ நினைச்ச விஸ்வாமித்ரர் உடனே அவங்க 5 பேரையும் சபிச்சாரு. என்ன சாபம் தெரியுமா? பூமியில சாதாரண மனுஷங்களா பிறப்பீங்க, குழந்தைங்க இல்லாம சின்ன வயசுலயே செத்து போவீங்கன்னு ஒரு கொடூரமான சாபத்தை கொடுத்தாரு. இப்ப புரியுதா? இங்கதான் திரேதா யுகத்துல நடந்த ஒரு சம்பவத்துக்கும் துவாபர யுகத்துல நடந்த உபபாண்டவர்கள் மரணத்துக்கும் இருக்கிற தொடர்பு ஆரம்பமாகுது. இத பாருங்க, எவ்ளோ அழகா 2 ஜென்மமும் இணைதுன்னு. போன ஜென்மத்துல அவங்க யாரு? 5 விஸ்வதேவர்கள். இந்த ஜென்மத்துல பாண்டவர்களோட 5 மகன்கள், அதாவது உப பாண்டவர்கள். போன ஜென்மத்துல அவங்க வாங்கினது விஸ்வாமித்ரோட சாபம். இந்த ஜென்மத்துல அந்த சாபம் அஸ்வத்தாமன் மூலமா நிறைவேறி அவங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. பாத்தீங்களா? ஒரு ஜென்மத்துல பேசின ஒரு வார்த்தை அடுத்த ஜென்மத்துல விதியாவே மாறிடுச்சு. அப்போ அந்த சாபம் வாங்கின 5 விஸ்வதேவர்களும் தான் அடுத்த ஜென்மத்துல பாஞ்சாலியோட மகன்களா, அதாவது உபபாண்டவர்களா பிறந்தாங்க. அன்னைக்கு திரேதா யுகத்துல கொடுத்த விஸ்வாமித்திரர் கொடுத்த அந்த ஒரு சாபம் பல தலைமுறைகள் கழிச்சு துவாபர யுகத்துல அஸ்வத்தாமனோட கைகளால நிறைவேறிடுச்சு. இப்ப புரியுதா உபபாண்டவர்களோட சோகமான மரணத்துக்கு பின்னாடி இருந்த மர்மம் என்னன்னு? இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இந்த கதையில எது ரொம்ப வலிமையானது? நாம தப்பிக்கவே முடியாத விதின்னு ஒன்னு இருக்கே, அதோட கரங்களா? இல்ல கோபத்துல ஒரு முனிவர் சொன்ன வார்த்தைகளோட சக்தியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?